பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாய் இருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலே பேசுவாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேச கொடுக்கிற வார்த்தையாவது ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ஆம் தேவஜனமே, இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து பெத்லெகேம் என்கிறதான அப்பத்தின் வீட்டிற்கு அவர்கள் திரும்ப கடந்து வருகிறார்கள். அங்கே சகலமும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையிலே ரூத் தனக்கு இஷ்டப்படியெல்லாம் அவள் செய்ய நினைக்கவில்லை. தன்னுடைய யோசனையின்படி எல்லாம் அவள் செய்ய வேண்டும் என்பதை அவள் விரும்பவில்லை. அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவள் களத்திற்கு போக வேண்டியதான இடத்திற்கு அவள் கடந்து போய். யார் அதை சொல்லிக் கொடுக்கிறது? மாமி சகலவற்றையும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். என்னென்ன பிரகாரமாய் நீ செய்ய வேண்டும், இப்படியாக நீ காணப்பட வேண்டும் என்பதை தனக்கு கற்பித்தபடியெல்லாம் தன் களத்திற்கு போன பின்பும் தன் இஷ்டத்தின்படி அவள் செய்யாமல் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு மேலாய் வைத்திருக்கிற நபர்கள் யார்? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன், தேவன் உங்களுக்கு மேலாய் கொடுத்திருக்கிற தகப்பன் அல்லது தாய், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எஜமான்கள், தேவன் உங்களுக்கு மேலாய் கொடுத்திருக்கிற ஆசிரியர்கள் அல்லது அதிகாரிகள், யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் நிமித்தமாய் அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்வதற்கு உங்களுடைய இருதயம் சாய்வதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய இருதயம் சாய்வதாக. அநேக நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு களத்திற்குள்ளே போயிட்ட உடனே இப்போ என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? கிடையாது. எனக்கு தெரியாததா, எனக்கு யோசிக்க தெரியாததா, அல்லது எனக்கு செய்ய தெரியாததா என்று சொல்லி நாம் நம்முடைய சுய புத்தியை அதில் சார்ந்து கொள்வதற்கு நாம் இடுகிறோம். இல்லை தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு மேலாய் கொடுத்திருக்கிறதான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் உங்களுக்கு மேலாய் கொடுத்திருக்கிறதான சகல நபர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அதன்படி செய்வோமானால் அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாயிருக்கும். அதே போல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய அதிகாரம் என்று சொல்லி உண்டு, ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உண்டு. அப்போது அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கடந்து போகும் பொழுது களத்துக்கு போகிற இடத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் போவாசனுடைய கண்களிலே அந்த களத்தில் தயவு கிடைக்கும்படி செய்தார். அங்கே வேலை செய்த நபர்களிடத்திலே தயவு கிடைக்கும்படி செய்தார். காரணம் என்ன தெரியுமா? தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தது நிமித்தமாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அங்கே வாசிக்கிறோம், ரூத் தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளும் தங்களுக்கு மேலாய் கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரத்திற்கு உட்பட்டு, ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு உட்பட்டு கேட்டு சரியாய் நடப்பதற்கு கிருபை பாராட்டும். அவர்கள் கற்பித்தபடி செய்வதற்கு கிருபையை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நபர்களை கொண்டு கற்பித்தபடியெல்லாம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும். நன்மையை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. God bless you.